So hello guys, happy good afternoon to everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டாக்டர் பெரிய சயின்டிஸ்ட் தான் गाइस இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்கணும். Thank you for joining the interview sir. Thank you. Please sir explain about yourself. அனைவருக்கும் வணக்கம். I am Dr. Mohammad Shadar, geopathic stress research scientist, national and research park. ஸோ இந்த இதில் வந்து அசோசியேட் சயின்டிஸ்டாக வந்து நான் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு மாணவன் நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கிறாங்க. வெரி ஹாப்பி. ஸோ என்னோடய ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா எர்த் ரிலேட்டட் தான். ஸோ பூமியோட எனர்ஜி வந்து பேஸ் பண்ணி தான் நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். நான் பல வருடமாக நான் ரிசர்ச் பண்ணின்னு இருக்கிறேன். நான் ஸோ பூமியோட அளவுனா என்ன? ஸோ ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு வியாதி எப்படி வருது, ஒரு வீட்டில் இருக்கும்போது பல பிரச்சனைகள் எப்படி வருது அப்படின்றது தான் என்னோட ரிசர்ச். வந்து ஒரு 10 வருஷமாக இந்த ரிசர்ச்சில் இருக்கிறேன். நான் நம்மளோட வீட்டோட பூமிக்கும் நம்மளோட பாடிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு. அதே மாதிரி நம்மளோட பூமியிலையும் பஞ்சபூதங்கள் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த பஞ்சபூதங்களோட இம்பேலன்ஸ் தான் நம்மளுக்கு வியாதியாக வந்து வருதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து எடுத்துருக்கிறாங்க. எங்களோட மெயின் ரிசர்ச் பார்த்திங்கன்னா வந்து பூமியிலேருந்து வர அந்த ஃப்ரீக்குவன்சி சவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக ஒரு பூமியோட ஃப்ரீக்குவன்சி, நார்மலாக நம்ம பூமியோட அளவு அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா 7.83 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த 7.83 ஹெர்ட்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் எந்த வியாதியும் வராது, ரொம்ப சந்தோஷமாக வந்து இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பூமியோட ரேடியேஷன், டவர் ரேடியேஷன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொபைல் ரேடியேஷன், டிவி ரேடியேஷன், அந்த மாதிரி பல ரேடியேஷன் வந்து போய் மனித நேயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்புக்கு வந்து நிற்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 5G வந்துச்சு. இந்த 5G ரேடியேஷன் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2G 3Gலேயே பார்த்திங்கன்னா பல மிருகங்கள், பல உயிரணுக்கள் வந்து பாதிப்பாயிருக்குன்னு சொல்லி எந்திரன் 2.0 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு படமாகவே வந்து எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த டவர் ரேடியேஷனில் எத்தனை உயிரணுக்கள் வந்து பாதிப்பாகுதுன்னு. இப்போ 5G வந்துச்சு. இப்போ 5Gயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதிப்புகள் வந்து போயின்னு இருக்குது. ஸோ அப்புறமா 6G 7G இந்த மாதிரியெல்லாம் வரும். அப்படி வரும்போது நம்மளோட பாடிக்கு எவ்வளோ பாதிப்பு வரும்ன்றது பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 5G மொபைல் இப்போ வந்து குழந்தைங்க எல்லாருமே மொபைல் ஃபோன் யூசேஜ் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 24 ஹவர்ஸில் 20 ஹவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து மொபைல் பார்த்துனே தான் இருக்கிறாங்க. இந்த மொபைல்லேருந்து என்ன ரேடியேஷன் வருது அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த ஒரு வீடியோவை வந்து எடுக்கிறோம் நம்ம. ஸோ மொபைல்லேருந்து வர இந்த ரேடியேஷன்னு காதில், கண்ணில் பாதிப்பாகி காதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து பேசின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரேடியேஷன் காது மூலியமாக பிரெயினுக்கு போயிட்டு பிரெயின் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் வந்து ப்ரூவண்டாக ரிசர்ச்சில் வந்து போயினே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 5G மூலியமாக பார்த்திங்கன்னா அந்த மொபைலில் இருக்கிற அந்த இன்ஃப்ராரெட் ரேஸோட ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வந்து பாதிப்பு ஆயினுக்குன்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 5G மூலியமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு பாதிப்பு, பிரெயின் பாதிப்பு, இதுக்கப்புறமா வர இந்த 6G 7Gலாம் பார்த்திங்கன்னா 100% நம்மளோட உடம்புல இருக்கிற அனைத்து வியாதிக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரேடியேஷன் தான் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக வந்து வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த ரேடியேஷன்லேருந்து நம்ம வெளியில் வரத்துக்காக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 5G மினரல் சிப்புன்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறோம். நம்ம இந்த 5G சேஃப் மூலிமா என்ன ஆகும்னா உங்களோட மொபைலில் இருக்கிற ரேடியேஷன் 0 ஆயிரும். அப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது, லேப்டாப் யூஸ் பண்ணும்போது, டேப் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதுலேருந்து வர அந்த ரேடியேஷன்னு நம்மளோட பாதிப்பு, உடம்புல இருக்கிற பாதிப்பு வந்து குறைச்சி நம்மளோட எல்லா டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியேஷன் பாதிக்காமல் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் தான் வந்து இப்போ பண்ணியிருக்கிறோம். நம்ம இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரீச் ஆகணுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ டவர் ரேடியேஷன், மொபைல் ரேடியேஷன், ஹவு டு நியூட்ரலைஸ். ஸோ இதை நியூட்ரலைஸ் பண்ணுறது எப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறோம். நம்ம அதே மாதிரி வீட்டோட ரேடியேஷன், பூமியிலேருந்து வர அந்த ரேடியேஷன், இப்போ பூமியிலேருந்து எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி வரணும் அப்படின்றது தான் 7.83 ஹெர்ட்ஸ் தான் இருக்கணும். ஆனால் ஒரு வீட்டில்
250 ஹெர்ட்ஸ் 350 ஹெர்ட்ஸ் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த வீட்டில் 100% நோய் நொடிகள் 100% நம்மளுக்கு வரும் நம்மளுக்கு. ஸோ இது எப்படி செக் பண்ணுறது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கல் டிஜிட்டல் ஆரா ஸ்கேனர் 5G அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் ஆரா ஸ்கேனர் வந்து இருக்குது, இங்கே முன்னாடி இருக்குது. இது மூலியமாக நம்ம வீட்டுக்கு இப்போ லைவாக செக் பண்ணலாம் இந்த வீட்டில் எங்கே அந்த ஃப்ரீக்வன்சி வருது, ஹவு டு ஹார்மனைஸ், இது எப்படி ஹார்மனைஸ் பண்ணுறது. இப்போ இந்த ரேடியேஷனால இப்போ அந்த ரேடியேஷன் லைனில் நம்ம படுத்துன்னு இருந்தால் அந்த அந்த லைனில் படுத்துன்னு இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய வியாதிகள் வரும். என்னன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூக்க இன்மை பிரச்சனை வரும், மன நிம்மதி இல்லாத பிரச்சனை வரும், நம்மளுக்கு கேன்சர் வரைக்கும் இந்த லைன் தான் ஜியோபதிக் லைன் தான் வந்து எடுத்துன்னு போகுதுன்னு சொல்லி பல ரிசர்ச்சில் வந்து எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ லைவாக நம்ம இந்த லைன் வந்து எங்கே போகுது, எப்படி இருக்குது, ஹவு டு ஹார்மனைஸ் இப்போ நம்ம லைவாக பார்க்கலாம். தேங்க்யூ சார். இப்போ இந்த வீட்டில் டேஞ்சரான ஃப்ரீக்வன்சி லைன் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் லைவாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக இப்போ லைவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட நியூட்ரலைசிங் லைன் நம்ம செக் பண்ணுறோம் நம்ம. ஸோ இதை கையில் பிடிச்சிக்கோங்க, லைவாகவே மக்களுக்கு நீங்கள் காமிக்கலாம் நீங்கள். ஆமாம், இப்போ இங்கேருந்து நடந்து வரலாம் வாங்க. ஸோ இப்போ நடந்து வரும்போது திருப்பிக்குங்க, மக்களுக்கு காமிங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வரணும், அப்படியே நடந்து வாங்க. எந்த இடத்துல அந்த ஃப்ரீக்வன்சி லைன் வருதுன்றது நம்ம பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே ஃப்ரீக்வன்சி லைன் வருதுங்களா, தெரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது பார்த்து சொல்லுங்க. இங்கே பாருங்க 86%. 86% வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த லைன்ல வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ. ஸோ இந்த லைனை வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மக்கள் வந்து இந்த இடத்துல அப்படிங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வரணும், அப்படியே நடந்து வாங்க. எந்த இடத்துல அந்த ஃப்ரீக்வன்சி லைன் வருதுன்றது நம்ம பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே ஃப்ரீக்வன்சி லைன் வருதுங்களா, தெரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது பார்த்து சொல்லுங்க. இங்கே பாருங்க 86%. 86% வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த லைன்ல வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ. ஸோ இந்த லைனை வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மக்கள் வந்து இந்த இடத்துல உக்காந்து இருந்தாலோ இல்லைன்னா படுத்துன்னு இருந்தாலோ இப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு பெரிய பெரிய வந்து டிசீஸ் நம்மளுக்கு வரும், பாடி ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் வந்து பார்த்து பாடி பெயின், தூக்க பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு வரும். ஸோ இது எப்படி வந்து ஹார்மனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம. ஓகே, கட் ஆக்ஷன். ஸோ இப்போ இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு பார்த்தோம், லைவாக மக்களுக்கு காமிங்க. ஸோ இதாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து போயின்னு இருக்குது. இதுலேயும் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 81% இருக்குது. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி லைனை நியூட்ரல் பண்ணுறதுக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட 3D எனர்ஜி சொல்யூஷன் 3G குளோபுன்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பூமியிலேருந்து வர அந்த ரேடியேஷன், பூமியிலேருந்து வர இந்த இன்ஃப்ராரெட் ரேஸு, பூமியிலேருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பூமியிலேருந்து எந்த ஃப்ரீக்வன்சி இருந்தாலுமே நியூட்ரல் பண்ணுறதுக்குன்னே வந்து கண்டுபிடிச்ச ஒரு குளோப். இப்போ இந்த ஒரு குளோப் இதுக்குள்ளேருந்து வர அந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணா பூமியிலேருந்து வர அந்த ஃப்ரீக்வன்சியை நியூட்ரல் பண்ணி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீக்வன்சி எடுத்துன்னு வரும். லைக் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 350 ஹெர்ட்ஸ் டு 700 ஹெர்ட்ஸ் தான் வந்து நமக்கு மூலாதார சக்கராலேருந்து சஹசிராரா சக்கரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது என்னன்னா நம்ம பாடியில் இருக்க எல்லா சக்கராவும் ஆக்டிவேட் ஆகும். பாடியில் இருக்க எல்லா சக்கரம் ஆக்டிவிட்டினா வியாதியே நம்மளுக்கு வந்து இருக்காது, அதே மாதிரி ஹாப்பினஸ் இருக்கும், பாடி எனர்ஜியாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம இந்த வீட்டுக்கு இப்போ எடுத்துன்னு வரோம். எப்படி எடுத்துன்னு வரோம்னு பாருங்க. இப்போ இந்த குளோப்பை வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ இந்த குளோப்பை வந்து ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த லைவாக நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ இதில் ஹார்மோனைஸ்ன்னு காமிக்குது பாருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹார்மோனைஸ் ஆயிடுச்சு, மேலே காமிக்குது பாருங்க. கிட்ட வந்து பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைவாகவே நம்ம வந்து காமிக்கலாம் நம்ம உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80% அந்த மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு, 87%. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் 4 to 5% பிலோ வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹார்மோனைஸ்டு. ஸோ இப்போ இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் இந்த குளோப் மூலியமா டோட்டல் ஃப்ரீக்வன்சி வந்து பேலன்ஸ் ஆகி இந்த இடமே வந்து ஹார்மோனைஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஹார்மோனைஸ்டு ஹவுஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த வீட்டிலேருந்து வர எல்லா ஃப்ரீக்வன்சியும் இம்பேலன்ஸ் ஃப்ரீக்வன்சி பேலன்ஸ்ட் ஆகி ஸோ நேச்சுரலாக நல்ல ஃப்ரீக்வன்சிஸ் வந்து வந்துச்சுனாவே அந்த வீட்டில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த ஒரு லைவ் டெமோ வந்து நம்ம காமிச்சிருக்கிறோம். மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். அதே மாதிரி பசங்க யூஸ் பண்ணுற இந்த செல்ஃபோன் ரேடியேஷன், அதே மாதிரி டவர் ரேடியேஷன், அதே மாதிரி லேப்டாப் ரேடியேஷன், இது எல்லாமே இந்த ஒரு குளோப் மூலியமாக எல்லாமே ஹார்மோனைஸ் ஆகிரும் அது ஃபுல்லாகவே. ஸோ அது மொபைல்லேருந்து வர ரேடியேஷனும் கட் ஆகிரும். ஸோ இந்த ரேடியேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையே வந்து ஹார்ம் பண்ணிட்டு இருக்குது. இந்த ரேடியேஷன் வந்து நியூட்ரல் ஆகி மக்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி பசங்க லைஃப்பில் ஃப்யூச்சரில் ரேடியேஷன் பற்றி பெரிய ரிசர்ச் பண்ணி இதுக்கப்புறமா எல்லாமே ரேடியேஷனில் தான் வந்து போகும்போது இதில் வந்து மக்கள் வந்து பசங்க எல்லாருமே வந்து இதோட ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச்.